எப்பயுமே ஜோதிடம் ஆறுதலுக்கானது இல்லை. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சந்திக்கணும்னு ஜாதகத்தில் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஆறுதலுக்கெல்லாம் கஷ்டமாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க, பின்னாடி நல்லா வந்துடுவீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ யதார்த்தம் என்னவோ அதை மட்டும்தான் பேசணும். ஒரு ஆன்மா மறுபிறவி எடுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் நிறைய கிரக சேர்க்கை இருக்கு. 12ஆம் இடத்துல ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் கேது பகவான் இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. ஆனால் நடைமுறையில் ஏகப்பட்ட எக்ஸம்ஷன் இருக்கு, விதி விலக்குகள் இருக்கு. மனிதனாக பிறந்த ஆண் பெண் எல்லாருக்குமே லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி இருக்காதே ஒழிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் மறுபிறவி என்பது இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட இமயம், ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஆசிரியர், வாஸ்து நிபுணர், ஜெமாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட் திரு அபிராமி சேகர் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், பூச நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஜோதிடர்கள் தான் சார். ஜோதிடத்தில் யார் ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க? சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பேசிக்கலே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு ஆன்மா மறுபிறவி எடுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்கு. பொதுவா ஜோதிடர்கள் சொல்றது 12ஆம் இடத்துல ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல கேது பகவான் இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு ஒரு பொது விதி சொல்லியிருக்கு. ஆனா நடைமுறையில ஏகப்பட்ட எக்ஸம்ஷன் இருக்கு, விதி விலக்குகள் இருக்கு. அதனால மனிதனா பிறந்த ஆண் பெண் எல்லாருக்குமே லட்சத்துல ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி இருக்காதே ஒழிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல மறுபிறவி என்பது இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நம்ம இந்த ஜென்மத்துல ஏதோ நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். ஒருத்தங்களுக்கு நன்மையை செய்யறது மற்றவங்களுக்கு அது கெடுதலா இருக்கும். ஸோ நம்மளை அறிஞ்சாமலே தெரிஞ்சோ தெரியாமலே செய்யும் பொழுது நமக்கு மறுபிறவி என்பது டெஃபரண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. முதல்ல இந்த கான்செப்டை மறந்து 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். 27 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் மறுபிறவி மேக்சிமம் இருக்க தான் செய்யும். ஒரு ஏதாவது ஒரு ஜாதகத்துல மட்டும்தான் மறுபிறவிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால என்ன பலன், என்ன சிறப்பு? பூசம் அப்படின்னா இது கடக ராசியோட சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கனாலே அவங்க கடக ராசியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பூசம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சனி பகவானுடைய நட்சத்திரம். ஸோ சனி உடைய பகவானுடைய ஆதிக்கத்துல தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் இருப்பாங்க. அப்ப சனி பகவானுடைய ஏதாவது ஒரு தாக்கம் அவங்களுக்கு லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். நான் போன இதுல கூட சொல்லியிருக்கிறேன், பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லும் போது போன ஜென்மத்தின் தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம். அப்ப பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க போன ஜென்மத்துல அந்த நட்சத்திரம் தேசம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இறப்பு வந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்துல அவங்களுடைய பிறவி இருக்கு. இப்ப நீங்க மறுபிறவி சொன்னதுக்காக தான் இந்த விளக்கம். ஸோ இந்த ஜென்மத்துல அவங்க பூச நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க. பூசம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அவருடைய ஆண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 19 வருஷம். அப்ப அதுலதான் நம்ம பிறக்கும் போது நம்ம சனி திசை இருப்பு அப்படின்னு நம்ம ஜாதகத்துல எழுதுறதுக்கு காரணம் அதான். ஸோ இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாகவே இந்த சிறப்பு அப்படின்னு பார்க்குற போது சனி பகவானுடைய ஆளுகையில பிறந்தவங்க. நவகிரகத்திலேயே நமக்கு யாருடைய அதிகபட்ச ஆதிக்கம் நமக்கு இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். அவருடைய அனுகூலம் தான் நமக்கு எல்லோருக்குமே வேணும். ஏன்னா சனி பகவான் பார்த்தேன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அவர் தான் அதிபதி. மகரமும் சனியுடைய வீடு தான், கும்பமும் சனியுடைய வீடு தான். ஏன் அது என்ன, அது ஜோடியாக்ல, அதாவது ஜோடியாக்ல அது 10வது ராசி. 10 அப்படின்னா ப்ரொஃபஷன் அர்த்தம், அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், வாழ்க்கைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஆண் பெண் பண்ணக்கூடிய வேலை, தொழில், ஜாப் எல்லாமே அதுதான், பிஸ்னஸ் எல்லாமே. அதன் மூலமா அவன் எந்த அளவுக்கு வருமானத்தை அடையிறான் அப்படிங்கிறது லைஃப்ல அவனுடைய ஆசை, அபிலாசை, சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். அதனாலதான் மகர ராசி கும்பராசி அவர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான் யாரு? பூச நட்சத்திரத்துக்காரங்க. ஸோ அதனால ஒரு நட்சத்திரத்துல பிறந்தாலே அவங்க அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வத்தினுடைய அனுகூலத்துல தான் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். பேசிக்கலி முதல்ல அதான்.
அப்ப இவங்க ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில இவங்களுக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒட்டி தான் அவங்க ஜாதகமும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது. அடுத்து இந்த பூச நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கடகராசியில இருக்கு. கடகம் என்பது சந்திரனுடைய ஒரு வீடு. கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, தாய் வீடு. அதுதான் இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் தாய் வீடு எதுன்னா கடகம் தான். ஸோ அந்த வீட்டில் அவங்க பிறக்கிறது, முதல்ல கடகராசியில் அவங்க பிறக்கிறதே யோகம். அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறது அதை காட்டிலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் தான் ஜஸ்டிஸ், அவர் தான் நீதிமான், நீதி அரசர். ஸோ நம்முடைய போன ஜென்மம் இந்த ஜென்மம் எத்தனை ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்தெல்லாம் கணக்கெடுத்து இந்த ஜென்மத்தில் நமக்கு பலன் செய்யக்கூடியவர் அவர் தான். அதனால தான் அந்த நட்சத்திரத்துக்குன்னு பூசத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது காரணம் அதுதான். இப்போ இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது உண்மையா? இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? என்ன சோஷியல் மீடியால ட்ரெண்ட்ல இருக்கு சார். அதாவது இப்ப இருக்க அதாவது மீடியால எதை பேசணும் எதை பேசக்கூடாது, யார் என்ன சொல்லணுங்கிற ஒரு இதே இல்லாம ட்ரெண்டிங்கே இல்லாம போயிடுச்சு. எதை சொன்னாலும் அது ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு. தவறான கருத்துக்கள் தவறான விஷயங்கள் கிடையாது. பட் இப்போ அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட பக்தியை வளர்க்குறது பெரிய விஷயம்தான். ஸோ ஏதோ ஒன்று சொல்லி பக்தியை வளர்க்கு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமானுடைய அனுகூலம் இருக்கு, அனுக்கிரகம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. எல்லோருக்குமே அவங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கும். அந்த தெய்வ அனுகூலத்தை வச்சுதான் அவங்க பண்றதுக்கு காரணம். பட் இருந்தா கூட இவங்க ஏதோ ஒரு காரணம் வச்சிருப்பாங்கல்ல. இவங்க கடகராசியில பிறந்தவங்களுக்கு, பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு முருகனுடைய அனுகிரகம் அப்படின்னா அவங்க கடகம் பூசம்னாலே கடகராசின்னு தான் அர்த்தம். அவங்க ராசிக்கு 5வது ராசி விருச்சக ராசி. அது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்னா முருகன்னா அர்த்தம். 5ஆம் இடம்னா மந்திரம்னு அர்த்தம், மந்திர பிரயோகம்னு அர்த்தம். அதனால அவங்க ஒரு முருகப்பெருமான்னு, அவங்க முருகப்பெருமானுடைய அனுகூலம் அனுகிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ கடகராசியில பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமா இருக்கும். பட் அவங்க அந்த கடைசி கால வாழ்க்கை வந்து ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தி கொஞ்சம். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அதை தான் நான் இப்ப சொன்னேன். இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா இருக்காங்க. இந்த கம்பேர் வித் அனதர் ஸ்டார்ல கம்பேர் பண்ணா எனக்குமே சரியா வராது. ஒருத்தர் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, அவர் கஷ்டப்படுறாங்க இருக்காரு. எல்லா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்களா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க பின்னாடி நல்லா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் எதன் அடிப்படையிலன்னா அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தான் இந்த அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கமெல்லாம் இருக்க ஒழிய நட்சத்திரத்தினால கிடையாது. இது வந்து ஒரு ராங்கான கருத்து. இப்போ பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க உங்க மாதிரி உங்களை மாதிரி அங்க இருக்க போய் சொல்றதுனால தான் எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜோதிட சாஸ்திரங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஒரு சின்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது ஜோதிடம் இல்லை. இது நமக்கு மைண்ட் செட் ஆயிருது மக்களுக்கு. ஸோ யாராவது 2-3 பேர் பூச நட்சத்திரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னா நானும் பூச நட்சத்திரம் தான், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனிதன் ஒரு ஆண் பெண் பிறக்கக்கூடிய ஜாதகத்தின் அடிப்படையில தான் அவங்க வாழ்க்கையில அவங்க அடையக்கூடிய வெற்றி, அவங்க அடையக்கூடிய தோல்வி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இறக்கம், இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினால கிடையாது. எப்பயுமே இது பேசிக்கா ஒரு விஷயம் தான் உண்மை. இதுதான் யதார்த்தம். அவங்க பிறக்கும்போது ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். அவங்க பிறக்கும்போது இருக்கக்கூடிய கட்டம், அவங்களுடைய முன்ஜென்ம தொடர்பு, இதை வச்சுதான் இந்த ஜென்மத்துல ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்க அடையக்கூடிய நன்மைகள், அவங்க அடையக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் மாறி வராது, மாறி அமையாது. ஸோ அது இல்லாம வெறும் நட்சத்திரத்துல பிறந்தவங்களால மட்டும் அவங்க சனி திசையில பிறந்திருக்காங்க அப்படி மட்டும் பூசம் மட்டும் இல்லை. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சனி திசையில தான் இருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சனி திசையில தான் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப சுக்கிர திசையில பிறந்திருக்கவங்க, பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. சுக்கிர திசை யோக திசைன்னு பொதுவா சொல்றாங்க. நான் இந்த சுக்கிர திசை ஆரம்பிச்சதுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த பலனே இருக்க ஒழிய நட்சத்திரத்தினால இந்த பலன், இந்த கஷ்டம் கிடையாது.
கண்டிப்பா சார். நீங்க ஒருத்தர் தான் இதுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா, கடகராசி பூச நட்சத்திரம்னா கஷ்டம் தான். வாழ்க்கையே கஷ்டம் தான். ஆனா பின்னாடி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஏழையாவே இருந்துட்டாலும், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள் வந்து புத்திசாலியா இருப்பாங்க. அவங்க வந்து உங்க லைஃப மாத்திருவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க. ஸோ நீங்க சொன்னது இப்ப கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா இருந்திருக்கும். அதாவது தெளிவுங்கிறது இல்ல, எதார்த்தங்கிறத நம்ம பேசணும். ஆறுதலுக்கெல்லாம் ஜோதிடம் இல்ல. ம்ஹ்ம். எது ஃபேக்ட்? நீங்க கஷ்டப்படுவீங்க, உங்க புள்ள நல்லா இருப்பாங்க, உங்க புள்ள இன்டெலிஜென்ட்டாவா இருப்பாங்க. இப்ப பிறக்கிற எல்லா குழந்தையுமே இன்டெலிஜென்ட்டா தான் கண்டிப்பா. பிறக்குது. ம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆறுதலுக்கான விஷயம். ம். எப்பயுமே ஜோதிடம் ஆறுதலுக்கானது இல்ல. ம். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சந்திக்கணும்னு ஜாதகத்துல இருக்கோ, அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ம். அதெல்லாம் நம்ம சக்சஸ் பண்றதுக்கு என்னவோ அத தான் நம்ம பார்க்கணும். ம். ஆறுதலுக்கெல்லாம் கஷ்டமா, நீங்க கஷ்டப்படுவீங்க, பின்னாடி நல்லா வந்துருவீங்க அப்படிங்கிறது கிடையாது. ம். ஸோ எதார்த்தம் என்னவோ அத மட்டும் தான் பேசணும். முழுக்க முழுக்க நம்ம 2 பேரும் இன்னைக்கு மீட் பண்றது கூட ம். எங்கேயோ ஒரு சேனல்ல பேசுனோன்ட்டு அடுத்த சேனலுக்கு வந்திருக்கோம்ல. ம். இப்போ 2 பேரும் அப்ப இது நம்ம நடந்து பார்க்கணுங்கிறது இல்லைல்ல. கண்டிப்பா. அப்ப எல்லாத்துக்குமே ஏதோ இறைவன் ஏதோ ஒரு காரண காரியத்த வச்சு தான் நடத்துவார். ம். ம். ஸோ அதனால எதுவுமே நம்ப கையில ஒண்ணுமே கிடையாது. ம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு நட்சத்திரமோ, ஒரு ராசியோ, ஒரு லக்னத்துல பிறந்தவங்களோ, வாழ்க்கையில உயர்வா இருக்கிறாங்க, ம். கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா. பொதுவா ஜெனரலா சொல்றது, உங்க நட்சத்திரத்த சொல்லுங்க, ராசிய சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். ம். அதாவது நீங்க நல்லா வருவீங்க. இந்த கான்செப்டே ஜோசியத்துல கிடையாது. ம். ம். நம்ம வந்து ஆறுதலா மனித மனம் யார் சொன்னா ஆறுதல் அடையுமோ, அதனால ம். இவங்க ஆறுதலா சொல்ல பழகிட்டாங்க. எல்லாத்துக்கும் பிறக்கும்போது என்ன அமைப்புன்னா, பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். ம். அதுதான் கடைசி வரைக்கும் பிறப்புல இருந்து நம்முடைய கடைசி வரைக்கும் வேலை செய்யும். ம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஃப்ரீ ரிட்டர்ன். ம். ஃப்ரீ ரிட்டர்னா பிரம்மா எழுதி அனுப்புறாரு. ம். என்ன நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும் தான் ம். ஜோசியருடைய வேலை. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு யாரு அம்மா, அப்பான்னு இறைவன் முடிவு பண்றாரு. ம். யாரு கணவனா வரப்போறாரு, யாரு குழந்தைகளா வரப்போறாங்க, யாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா வரப்போறாங்கன்னு எல்லாமே இருக்கு. ம். உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வரணும், யாரு ஃப்ரெண்டு கட் ஆகுறாங்க. இது எல்லாமே இறைவனுடைய தீர்ப்பு தான். எழுதி தான் அனுப்புறாரு. ம். அதெல்லாம் எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும் தான் ஜோசியருடைய ம். வேலை. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு தான் ம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், இறக்கம் எல்லாமே. நிச்சயமாங்க சார். இப்போ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்தந்த பாதங்கள்ல பிறந்தா பலன்கள் வேறுபடுமாங்க சார்? கண்டிப்பா எல்லாருக்குமே பொதுவா பூச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரத்தில பொதுவா அவங்க சொல்றது நல்லவங்களா இருப்பாங்க. எப்பயுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது அவங்க தான். ம். ம். நம்ம எப்பயுமே நல்லவங்கள ஏத்துக்கிறதே இல்லையே. கண்டிப்பா. ஸோ இதுதான் எதார்த்தம். ஸோ பூச நட்சத்திரம்னா கரெக்ட்டா பேசக்கூடியவங்க, கரெக்ட்டா செயல்படக்கூடியவங்க, கரெக்ட்டா சொல்லக்கூடியவங்க. ம். வாழ்க்கையில சொல்றது மட்டும் இல்ல, அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவங்க அவங்க தான். ம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ம். அவங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ம். இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சில கேரக்டர். ம். இப்ப பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அது கேரக்டரா அவங்களுக்கே தெரியும். ம். பட் இந்த பாதம் எல்லாத்துக்குமே 4 பாதம் இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் 4 பாதம் இருக்கு. ம். அப்ப பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு, அப்ப பூசம்னா கடகராசி, ம். அப்ப கடகம்னா சந்திரனுடைய வீடு, ம். பூசம்னா சனியுடைய நட்சத்திரம். ம். 1ஆம் பாதம்னு வரும்போது அங்க சிம்ம ராசியில அங்க இருப்பார். ஓகே. அப்ப சூரியன் அங்க வந்துடுறாரு. ம். அப்ப 3 காம்பினேஷன் அங்க வந்துருது. ம். ம். அப்ப யாரெல்லாம் வராங்க? சந்திரன் வர்றாங்க, ம். சனி பகவான் வர்றாரு, அதோட சூரிய பகவான் வர்றாரு. ம். இந்த 3 காம்பினேஷன் வரும்போது அவங்க வாழ்க்கையில 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள செய்ய ஆரம்பிக்கும். ம். என்ன மாரியான மாற்றங்கள்லாம் இவங்க வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடியவங்க. ஓகே. 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ம். ஏன்னா அவங்க சூரியன் அப்படின்னாலே சிம்ம ராசியில பிறந்தவங்க. அவங்க இண்டிவிஜுவாலிட்டி எப்பயுமே ம். தாங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்பயுமே இருக்கும். ம். அதுலயுமே நேர்மை எப்பயுமே தெரிஞ்சுங்க. ம். சனினாலே ஜஸ்டிஸ்ன்னு அர்த்தம். ம். அதனால தான் அவர் துலா ராசியில உச்சம் அடைகிறார். துலாம் தான் தராசு. நமக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பா. துலாம் தராசு. அதனால தான் சனி பகவான அங்க வச்சிருக்கிறாங்க. ம். நம்ம நீதி தேவதை எது வச்சிருக்கிறோம்? து. அதுதான். அதனால தான் அவர் நீதி அரசர்னே பேர். ம். சனி பகவானுக்கு சனி சரண் வைக்கிறோமோ இல்லையோ, அவருக்கு இன்னொரு முக்கியமான பேரு நீதி அரசர். ம். அப்ப அவர் நல்லது கெட்டத அவர் மட்டும் தான் டிசைட் பண்ணக்கூடியவர். ம். அதே மாரி இவங்க பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல சூரியனோட தொடர்பு உள்ளவங்கலாம் இவங்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்திலுமே. ம். ஸோ அதுல வந்து அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது இல்ல. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். துறைகள் என்ன மாதிரியா தேர்ந்தெடுக்கலாம்? 1ஆம் பாதத்துல அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அரசியல் சார்ந்தது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ம். அது இல்லாம எல்லா விதமான செக்ஷன்லயே பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், ம். அல்லது கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அஃபீஷியலா இருக்கட்டும், ம். இதிலெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ம். ஸோ இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஏன்னா சூரியன் தொடர்பு கொண்டாலே அங்க கவர்ன்மெண்ட் வந்துரும், அரசியல் வந்துரும். எதி கவர்ன்மெண்ட் அது ம். ஸ்டேட்டோ, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோ ஏதாவது ஒரு கவர்ன்மெண்ட் வரும். இவங்க இந்த துறை சார்ந்து இருப்பாங்க. ம். ஒருவேளை இவங்க இல்லைனா கூட இவங்களுக்கு பிளட் ரிலேஷன் இருக்கிறவங்க அந்த துறையோட சம்மந்தப்பட்டு ம். இவங்க ஃபேமிலியில இருந்துகிட்டே இருப்பாங்க. ம். ஓகே சார். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இப்ப பிறந்தவங்களுக்கு 2ஆம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கன்னியோட தொடர்பு கொள்வாரு. இந்த
சனி பகவான். அப்படி வரும்போது அங்கே புதன் வந்துடுவார். அப்போ சந்திரன் சனி புதன் வரக்கூடிய காலங்களில் இவங்க எல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ தோட்டத்தில் இருக்கிறாங்க, இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே இது சம்மந்தப்பட்டவங்களோட இருப்பாங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து நம்ம இதில் இருக்கிறாங்களோ ஷிப் சம்மந்தப்பட்டது, கடற்கரை சம்மந்தப்பட்டது, கடற்துறை சம்மந்தப்பட்டது, ஃபிஷரிங் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே இந்த துறை சார்ந்தவங்க தான். அதுலேயும் அவங்க பெரிய பெரிய ஆளாக வர்றதுக்கு அந்த ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. எப்பயுமே புதன்னா நான் முதலே சொன்னேன் இன்டலெக்சுவல்னு சொன்னேன். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதா இருக்கட்டும், மற்ற ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், பொதுவாகவே லேபர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த துறையில் இருக்கிறவங்க தான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. எப்பயுமே தெரிஞ்சுங்க, சனி அப்படின்னாலே லேபர்னு அர்த்தம். அவருக்கு வந்து ஒரு உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் வந்து உழைப்பை பெருசாக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து புதனோடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது, புதனும் ஜோடியாக்கில் 6வது ராசி கன்னி ராசியோட தொடர்பு கொள்றதுனால கன்னி ஒரு சர்வீஸ்க்குரிய கிரகம். அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க. பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்போ 3ஆம் பாதம்னா அவங்க சுக்கிரன் வந்துருவார். இப்போ சந்திரன் சுக்கிரன் அவரோட சனி வருவார். இது எல்லாமே மெயினாக வந்து கலைத்துறை சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலே அது கலைத்துறை சம்மந்தப்பட்டது. அதோட சந்திரன் சம்மந்தப்படுறதும் கலைத்துறை சம்மந்தப்பட்டது. அதோட சனி பகவான் சம்மந்தப்படுறது இந்த அந்த முதல்ல நான் சொன்னது ஆய கலைகள் 64 எத்தனை கலைகள்லையும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்க சார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய லெவலில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் ஜுடிஷியரி லைனில் இருக்கிறவங்க, இது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் 300 விதமான தொழில் இருக்கு ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டா. ஸோ இங்கே வந்து சந்திரன் கடகராசி, பூசம்னா சனி, அவரோட செவ்வாய். அப்போ இத்தனை கிரகங்கள் காம்பினேஷன் வரும்போது அவங்களுக்கு எந்தெந்த துறைகள்லாம் அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த துறையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா பயனுள்ள தகவலா இருந்திருக்கும். நன்றி சார். நன்றிப்பா.